பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப். நினைவெனும் அலைகள் பொங்கி எழுந்து கண்ணனை கடலாக சூழ்ந்து கொண்டது. அந்த அலைகளிலேயே ராஜமாளிகை மூழ்கத் தொடங்கியது. பழைய நினைவுகளின் பாதிப்பு அந்த பரந்தாமனையே செயலிழக்கச் செய்தது. புயலிலே சிக்கிய பூவாக அந்த பூவண்ணன் அதிலிருந்து மீண்டு வர எந்த ஒரு வழியும் தெரியாமல் தவிக்கும் நிலையில் இருந்தார். அவர் மௌனமாக பாதிப்பில் தன்னை மறந்தார். அந்த நினைவெனும் அலை கடலிலிருந்து கண்ணனுக்கு அறிமுகமான பெண்ணொருத்தி வந்தாள். ஏன் கண்ணா சீக்கிரம் என்றாய்? அப்படி சொன்னதை மறந்து விட்டாயா? மாளிகையின் ஆடம்பரமே பழைய கோகுலத்தை மறக்கச் செய்தால் நீயுமா மறந்துவிட்டாய் கண்ணா? கண்ணன் முன்னால் ராதையும் வாய் பேசாது நின்றாள். என்னதான் பேசுவாள்? அசையாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பின் மறைந்து விட்டாள். என்ன கிருஷ்ணா, எங்கள் குரல்கள் உனக்கு கேட்டதா? உனக்கு தான் கேட்குமா? ஏன் அவள் என்ன அதிக அன்பு தருகிறாளா? இப்படி உண்மையான அன்புக்கு நீ 3 உலகமும் போனாலும் ஈடாக ஒருத்தியை காட்டுவாயா? அசடே, அன்பு காட்டி ஏமாற்றுபவனிடம் என்ன கிடைக்கும்? அவன்தான் நகரவாசியாகிவிட்டானே. என்னை சந்திப்பேன் என்று சொன்னாயே, அப்படியே நம்பி நிற்கிறேன் கண்ணா. அன்பு மறந்து கடமை எனும் கைவிலங்கு பூட்டிக் கொண்டு சென்றாயே அன்று, அந்த பொறுப்பில் இருந்து இன்னும் மீள முடியாமல் இருப்பதே? ஏன் கோபிகை பெண்களின் சிந்தனை இல்லையா? கண்ணன் அன்பு காணல் நீர்தானா? கள்ள கண்ணா, கோபியரின் தயிர்பானியை உடைப்பாயே. கண்ணா, குளிக்கும் போது உடைகளை எடுத்து சென்றாயே. இன்னுமா முடியவில்லை இங்கு உன் கடமை பணிகள்? எப்போது வருவாய்? எப்போது வருவாய் கண்ணா? எப்போது வருவாய்?
ராதையின் மௌனம் கண்ணனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கண்ணன் சொன்னார், நீயும் என்னை குறை பேசு, நீயும் உன் துயரத்தை சொல். ராதே, ஏன் உனக்குமா இந்த கண்ணன் பொய்யனோ புரட்டனோ? ராதா, உன் பொன்னான மனது இந்த பொல்லாதவனை புரிந்து கொள்ள முடியும். நீயும் என்னை குற்றம் சொன்னால் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய என் பொறுப்புகளை என்றுதான் செய்து முடிப்பது? ஏமாற்றுவேனா உன்னை? ராதே, நீ இப்படி சிலை போல இருந்தால் என் மனது சீராக செயல்படாது. புண்படுத்தி குறை கூறு, பொல்லாங்குகளும் கூறு, மௌனத்தை மட்டும் விடு. ஒரு சொல் பேசுறாதே. ராதா, பேசக்கூடாதா? என்னை அழ வைப்பதும் நீதான், அமைதிப்படுத்துவதும் நீதான். அந்த பேதை என்ன பேசுவாள்? எப்போது நீ போனாயோ, என்ன சொல்லி போனாயோ, அன்றிலிருந்து யமுனை கரையில் உன்னை பார்ப்பதற்கு நிற்கிறாள். அவள் அந்தரங்கம், அதற்குள்ளே 1000 போராட்டம். சிலையாய் அமர்ந்தாள், சிந்தனையில் கரைந்தாள். அலை வீசும் 7 கடலும் அவள் உள்ளத்திலே புயல் வீசிக் கொண்டிருந்தாலும் மௌனத்தை போட்டு மூடிவிட்டாள். உலக பந்தங்களிலிருந்து தன்னை ஒதுக்கிக் கொண்டாள். நீ திரும்புவது சத்தியம் என்று சொன்னாய். உன்னை நம்பலாம் என்றாயே. மனதார நம்பிவிட்டாள். இரவு பகல் பாராமல் நின்றாள். போடி, பெண் பிறவி எதற்கு? ராதா, என் கேள்விக்கு ஒரு பதிலாவது சொல். புண்படுத்தாதே என்னை. மௌனமும் என் மீது போடும் பானம். பேசு ராதா, என் நினைப்பே இல்லையா? சொல்லிவிடு ராதா. பரந்தாமனின் கண்மலர் சிந்தியது. பிரபு, கண்ணீர் தொடுக்கும் கண்களே அழுதால்
பரபிரம்மத்தின் கண்ணிலிருந்து விடும் கண்ணீர் பூமியில் சிந்தினால் முழுவதும் சிதறிவிடுமே. அண்டமெல்லாம் மூழ்கிவிடும் பெரும் பிரளயம் ஒன்று இங்கு வந்துவிடுமே பிரபு. கங்கை பொங்கி வந்தபோது சிவன் தடுத்தார். பரமாத்மா அழுத கண்ணீரை பரமேஸ்வரனும் தடுக்க முடியாது. பிரபுவே, தாம் அழுவது எதற்காக? உத்தவ அண்ணா, ராதையின் பிரிவால் அழுதேன். மறையாது அந்த நினைவு. ராதை? அது யார் ராதை? ராதை என்பவள் வேறா பிரபு? பிரபு, தாம் எடுத்த அவதாரம் உலகை உன்னதப்படுத்தி உயர்வாக வைக்க அல்லவா? பிறகு இப்படி எதற்காக ராதையின் பேரினால் வேதனைப்படுகின்றீர்கள்? இதற்கு அர்த்தம் பிரபு? பொறுமையில்லை, என்ன செய்வது? மனபாரம் தாங்கவில்லை. எதனால்? மோகம் என்னை முள்ளாக குத்துகிறது. பழைய ஞாபகம் வந்து நான் பைத்தியமானேன். பாசமுள்ள கோகுலத்து ஜனங்கள், கோபியரின் நேசங்கள், யசோதா மாதாவின் அடிகள், நந்தகோபரின் முத்தங்கள், ராதையின் எல்லையற்ற பிரேமை, உயிராக என்னை மதித்த நேச நெஞ்சங்கள் அன்பின் உரிமையால் என்னை தடுத்தார்கள். பாசத்தால் அழுது தோழன் என்று பாராமல் தூற்றவும் செய்தார்கள். ஆனால் ராதையோ என்னை திட்டி பேசாமல் இருக்கிறாள். அவளுடைய நிலையைக் கண்டு பரந்தாமன் நான் அது பொறுக்காமல் பச்சை பிள்ளை போல் அழுதேன். உண்மை இதுதான். ஞானம் என்ற கடலில் மூழ்கி எழுந்தவரே, தப்பு செய்திருந்தால் தண்டனை கொடுங்கள். சிந்தனை கடல் கலங்கிவிட்டால் சீராகுமா? சொந்த பந்தம் மோகம் என்னை விட்டு நீங்குமா? பூரண பொருளுக்கு தண்டனையா? ஆமண்ணா. நாம் தருவதோ? தாம் அந்த பரமனையே ஞானத்தெளிவு பெறச் செய்தவர். தாமே பரபிரம்மம். தமக்குள் அண்டச்சராச்சரங்கள் முழுவதும் உள்ளன. அணுவாய் அகண்டமாய் அனைத்துமாய் இருப்பவரே, அற்புதங்களின் அற்புதமாய் திகழ்பவரே, தாம் எழுதிய நாடகத்திற்கு உரையாடல் எழுதி தாமே அதில் நடிக்கின்றீர்கள். நான் மட்டும் அழுதால் அது நாடகமா அண்ணா? ஆ, இல்லை, இது நிஜமானது. துன்பம் என் காட்டுத் தீயில் மாட்டிக்கொண்டேன். எனக்கும் ஆசை பாசங்கள் நிறைய உண்டு அண்ணா. பின் நியாயம் என் பக்கம் இருந்தால் உதவுங்கள். அன்பெனும் பிடிக்குள்ளே அகப்படு பொருளாகிவிட்டேன் பாருங்கள். தாம் ஞானம் என்ற கடலின் ஆழத்தில் போய் பார்த்து மோகம் என்ற வலையிலிருந்து என்னை மீட்க வேண்டும். போதும் போதும் போதும். தெய்வமே நடித்தது போதும். நீங்கள் சூதுவாதி ஏதுமறியாத கோபிகை பெண்களிடம் தான் நடிக்கலாம். பக்குவமடைந்த என்னிடத்தில் நடக்காது. தாம் இதை குழந்தை பேச்சாக எடுத்துக்கொண்டு விடாதீர்கள். புரியாதா எனக்கு? நம்மை சீண்டுவது மாயை, ஞானத்தையே மூடும் திரை. பக்குவம் என்ற படகு இருந்தால் மாயையிலே அவன் மூழ்க மாட்டான். ஞானம் என்ற நல்லதொரு படகு இருந்தால் அது காற்றிலும் மழையிலும் நம்மை கவிழாமல் பாதுகாக்கிறது. நிஜம்தான். நாம் ஒரு கல் போல் இருந்தால் ஒன்றுமே முளைக்காது. மனதில் கருணை இருந்து விட்டால் கண்கள் நீரை சிந்த பழகிக் கொள்கிறது. மோகக் கடலிலே பாச அலைகளிலே மோதி இன்புறுகிறது. தாம் பாசபந்தமில்லாத பரம ஞானி, திடச்சித்தர். பக்குவமில்லாதவன் நான்,
அறியாமை அதிகமுள்ள மனிதன். பாசத்தையும் நேசத்தையும் உண்மை என்று நான் நம்புகிறேன், அதை ரசிக்கிறேன். தாம் அறியாமையையும் அறிந்தவர். ஆமண்ணா, இறுக்கமான சூழ்நிலை, அங்கு பாடசாலையும் இல்லை. ஆயர்களுடன் சேர்ந்து காட்டிலே நதிக்கரையிலே மாடு மேய்த்தேன். கற்க வாய்ப்பில்லாதவனுக்கு கல்வி ஏது? என் உயிர் கண்ணா, ஞானமெனும் தீபத்தின் சுடராயிருப்பவன் நீ மறைக்காதே. பயின்றது தேவர்களின் குரு மாமேதை பிரகஸ்பதியினிடத்தில். மதிப்புமிக்க குருவின் மொழிகளால் தாம் அவதரிக்க நேர்ந்த நிர்பந்தங்களை அறிந்தேன். இறைவனான பரம்பொருளே உன் தம்பியாக கிருஷ்ணன் என்ற பெயரில் இந்த மண்ணில் அவதரிக்கிறான் என்று. அப்போதே என் மனதில் உங்களைப் போல உருவமைத்து பூஜித்துக் கொண்டிருக்கிறேன். பூஜை நடக்கிறதோ? ஆம். என்ன காட்சி கிடைத்தது? காட்சி என்றால் காட்சி, கரை காணாத காட்சி. ஒரு மூலையிலாவது நான் இருக்கிறேனா? முகமாவது, என் பாதங்களாவது, பார்க்கின்ற கண்ணாவது? தம்முடைய கரங்கள், பாதங்கள், கண்கள். யாருடையது? யாருடைய பாதங்கள்? யாருடைய கண்கள்? பரம்பொருளே, நீங்கள் அனைத்திலும் உள்ள ஆத்மாவன்றோ? அப்படி இருக்க தங்களை நான் எந்த வடிவத்திலே என்று அடையாளம் காணுவது? ஆம், தங்களுக்கு எத்தனை கோடி ரூபங்கள். தங்களுக்கு ஒரு உருவம் இருந்தால் அந்த உருவம் எல்லாம் அடங்கிய உருவம் கண்ணா. அதற்கு எண்ணற்ற கைகள், எண்ணற்ற முகங்கள். சுவாமி, உங்களை எந்த கையிலே, எந்த முகத்திலே நான் காண? அதனால் தான் ஞானி என்பவன் தனித்திருந்து பசித்திருந்து விழுகிறான். அதனால் தான் இப்போது பார்க்கையில் பாசக்கார கிருஷ்ணனின் மோகத்துகின்ற பார்வை இன்பத்தில் லயிக்கிறேன். என் சொல்வது? உண்மை பாசத்தின் அலைகள் அன்பென்ற படகேற விடாமல் தடுக்கிறது. தமக்கு ஞான பார்வை உண்டே, தாம் எதையும் பார்ப்பீர்களே. இதோ தாம் சாமானியர்களுக்கு காட்டும் அற்புதங்கள் என்னிடம் சாயாது. ஆசை, அன்பு, அதனால் ஏற்படும் துன்பங்கள் கோடி. ஞானி என்பவனை அதெல்லாம் பாதிக்காது. பக்தி என்பது உள்ளத்தில் இருந்தால் பாதிப்பு நெருங்காது. எதை குறிப்பிடுகிறீர்கள்? குறிப்பிடுவது எது என்றால் ஏற்படும் எண்ணங்கள் நேர்மாறாக இருக்காது. பக்தி என்பது தெளிந்திருந்தால் காண்பது யாவும் தெய்வமாக தெரியும். அதோ பாருங்கள், அந்த அலைகள் தலைகீழாக ஆடுகின்றது. பிரேமை வேறு, ஞானம் வேறு, இரு நிலைகள். பிரேமைக்கு ஒரு காட்சி இன்பமயமாக தெரிகிறது. ஞானத்துக்கு ஒரு காட்சி இன்பத்தை திரையிட்டு காட்டுகிறது. ஊனக்கண்ணால் ஞானி சத்தியத்தை காண்கிறார். இன்ப கண்ணனிடத்தில் நான் அன்பை காண்கிறேன். அன்புமயமானவன் இன்று இன்ப அலைகளிலே மூழ்குவதோ கண்ணா?
ஞான பழமாகிய பரம்பொருள் இங்கு நன்கு நடித்து தாபக்கடலில் தத்தளிக்கின்ற காட்சி ஞானிகளுக்கு சஞ்சலம் தராத காட்சி. எப்படி பார்த்தாலும் இது சரியானதல்ல. குழந்தை பருவத்தில் விளையாடியதற்கு காரணங்கள் உண்டு. பாவம், அந்த பட்டிக்காட்டு பெண்களை பிரேமை என்ற பாதை மயக்கலாமா? அவர்கள் இதை எப்படித்தான் தாங்குவார்கள்? உறவு முறை இருப்பதால் நான் இதை சொல்கிறேன். எனக்கு குருதேவர் சொன்ன ரகசியம், கோபியர்கள் எல்லாம் மகான்கள், முனிவர்கள் என்று. எத்தனையோ கோடி பிறவிகள் காட்டிலே கடுமையாக தவம் இருந்து கோபியர்களாக பிறந்தார்கள். கொடுமையாக தவம் இருந்ததற்கு பலனளிக்க எண்ணினீர்கள். அவர்களுக்கு ஞானத்தை தந்திருந்தால், ஆசை என்னும் வலையை வீசாதிருந்திருந்தால், ஆமாம், தங்களுக்கு தெரியாததா கோகுலத்தை விட்டு போகும் முன்பு தாங்கள் பிரம்ம ஞானத்தை அவர்களுக்கு அளித்திருந்தால், வடிவமற்ற தங்கள் முழுமையை காட்டியிருந்தால், ஆசையில் மூழ்கிய ஆத்மா பேரமைதியை பெறும் அல்லவா? பிரபு தாம் அவர்களை காதல் என்னும் மோகத்தில் மூழ்க விட்டு சென்றீர்கள். உண்மையாகவே மோகத்திற்கு இன்னொரு பெயர் பிரேமை. மோகம்தான் துன்பங்கள் தருகிறது. மூலம் நீங்கள் ஆசை மூலத்தில் சேர்த்து விட்டு சென்றீர்கள். இது நியாயம்தானா பிரபு? நியாயமில்லைதான். மகத்தான தவறு ஒன்றினை நான் தான் துணிந்து செய்தேன். பாசமும் மோகமும் என்னை எப்படி ஆக்கியதே, அந்த ஒரு குறை போக என்ன செய்வது? என்ன செய்வதென்றா கேட்கிறாய்? அதையும் நான் தான் சொல்கிறதா? ஆம், தாங்கள் பேசுங்களேன். தாம் மாயமோக எண்ணங்களை அவர்கள் மனதிலே செலுத்தாமல் உள்ளத்திலே ஞானத்தை நிரப்புங்கள். மோகமெனும் காரிருளில் மூழ்கி இருக்கும் அந்த பெண்மணிகள் ஞான ஒளியை பார்க்கட்டும். அவ்வாறு செய்து தாங்கள் கொண்ட இந்த அழகிய ரூபத்தில் மயங்காமல் அவர்களை தடுத்து அன்பின் வடிவந்தான் சத்திய நித்திய தெய்வம் என்று காட்டுங்கள். ஏமாந்தவர்களுக்கு நிலையான அமைதியை காட்டுங்கள். பிரபு, பேசியது பிழையா? இறைவன் சிரித்தான், தனக்குள் நகைத்தான், இதற்கொரு பாடம் நினைத்தான். அறிவால் அவனை அளக்க முடிந்தால் அன்பும் தாய்மையும் எதற்காக? அன்பே இறைவன், அவன்தான் அன்னை, அறியாதவனா முழு ஞானி. இறைவன் சிரித்தான், தனக்குள் நகைத்தான், இதற்கொரு பாடம் தர நினைத்தான், இதற்கொரு பாடம் தர நினைத்தான்.